ப்ளஸ் சாஜ் குக்கிங். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். தலைக்கறி, உருளைக்கிழங்கு கிரேவி. தலைக்கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டு சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு ஆஞ்சி வச்சுக்கணும். அப்புறமா தேங்காய், லவங்கு, பட்டை, தக்காளி. என்னென்னா தேங்காய், லவங்க, பட்டை, தக்காளி போட்டு அரைச்சிக்கணுங்க. ஏதோ கொத்தமல்லி, பச்சை மிளகா, இங்கேருந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு கடாயில் ஆயில் போட்டு நல்லா சூடு பண்ணிட்டு இதை ஆனியன் போடணும். ஆனியன் போட்டு நல்லா ஆனியன் வறுத்துக்கணுங்க. நல்லா ரெட்டிஷா ஆயிடணும் ஆனியன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அப்புறமா இந்த கறி சூடு பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க, அதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுக்கணுங்க. ஆஞ்சி வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். போட்டுருங்க. மல்லி, பச்சை மிளகாய் போட்டுடணும். அப்புறமா தக்காளி போட்டுருங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. கம்மி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடாதுங்க, கம்மியாக இருந்தா. அப்புறமா கொஞ்சோண்டு சால்ட்டு, ஏன்னா சால்ட்டு போட்டு சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் தலைக்கறி. மிளகாத்தூள் போடணுங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்கு அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறமா இது தேங்காய், தக்காளி, லவங்க, பட்டை போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை அப்படியே போட்டுருங்க. கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வேக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இதை 1/2 ஹவருக்கு அப்புறம் காட்டுறேங்க. சாப்பிட்டு
நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.